போறது ராஜபாட்டையா இல்ல, வள்ளியவா இல்ல, என்னுடைய சந்திப்பு கோமாளிட்ட. அப்ப இந்த கோமாளி வாயை திறந்தாதான் நான் ஒரு வசனம் சொல்லுவேன். ஆகா, யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், அவரை சந்திப்போம்னு கதை தொடரணும்னா யாரு மாப்பிள வாயை திறக்கணும்? கோமாளி. குருட்டு போன விட்டத்துல மஞ்சமா நான் போய் திடீர்னு சந்திச்சா மக்களுக்கு குழப்பம் வந்து விடும். என்ன நாரதர் பாடினாரு பேசினாரு, திடீர்னு இவரை சந்திக்கிறாரு, ஏன் அந்த சந்தேகமா வரக்கூடாதுன்னா வாயை திறக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. என்ன ஆண்ட அலற மாதிரி ஒரு சத்தம். இவர் என்னை சந்திக்க வரமாட்டாப்ல, ஒரு மேடல சந்திச்சுல சந்திக்க வர்றதே கிடையாது. ஆனா சந்திக்கணும்னு ஆசை. ஆனா சிங்கம் பெரிய சிங்கம் போட்டுருச்சு, அதுக்கு அடுத்து சிங்கம் போடல. ஏன்? ஆமா, ஆனா அத்துமுரு உங்க தெரியுமா தெரியல, என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் நான் ராஜபாடம் சந்திச்சிருக்கேன். யார? இந்த ராதாகிருஷ்ண மாமாவதே. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. அதெல்லாம் இப்ப அந்த பிரபலமாக முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அப்ப நானும் சிறுபிள்ள, அப்ப அவர் வந்த புதுசுதான். அப்ப ஆனா அந்த மேடையில ராஜபாட்டு போட்டாப்புல. ஏன்னா அன்னைக்கு வந்து ராஜபாட்டு அன்னைக்கு வந்தவர் வந்து தண்ணியை போட்டு படுத்துட்டாப்ல. அந்த ஒரு குறை தீர்ப்பாக உடனே அடிச்சாரியா பட்டைய வந்தாரியா சம்பவம் ஆகாது. அதெல்லாம் இவ்வளவு திறமை வேணும் கண்டிப்பா. ஆனா இதுல என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நாடகமே வைக்கல, கொட்டையை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. இப்படி ஒரு வேற பிரச்சனைனால அது வேற பிரச்சனை. ஆனா இவர் ராஜபாட்டை வந்தார்ல, அந்த அன்பை நம்ம மதிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. சரி, அவர் ஷோ போடுவார் நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி ஆளுநர் ஷோ என்று காணப்படக்கூடிய இந்த பெண்மணி ஆளை வர்ணிக்க வந்தால் யாருக்கு இணையா? ரொம்ப வேலையோ உலகளை பாருங்க. சரி, அப்ப இந்த பெண்மணியால வர்ணிக்க வரமாட்டாள். மதுரை அரசாலும் அன்னை அங்கேயர் கண்ணிக்காக சித்திரை பெருவிழா நாயகி அன்னை மீனாட்சிக்கு ஒப்பாக இந்த பெண்மணி ஆளை ஒருமுறை வர்ணித்தாள். எப்படி வர்ணிக்கலாம்? மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு, மலமேடான பாதையெல்லாம் நடந்தாரு. போடாத வேஷ பல போட்டாரு சுந்தரர், மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு, மலமேடான பாதையெல்லாம் நடந்தாரு. மறி போற பள்ளிக்கட்ட துணிஞ்சாரு, மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி, மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாட்டு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, சொக்கரி பாசமற்ற ராசாத்தி, பாசமற்ற ராசாத்தி. போடாத வேஷப்பட போட்டாரு சுந்தரர், மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு, பல மேடான பாதையெல்லாம் நடந்தாரு. போடாத வேஷப்பட போட்டாரு சுந்தரர், மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு, பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு. மறி போற மல்லிக்கட்டு துணிஞ்சாரு, மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. வேறென்ன வாரென்ன பெருப்பான ஆளென்ன நினைச்சத முடிப்பா பாரு, நடிக்கிற மனுஷே யாரு? ராசாத்தி ஊருக்குள்ள அவன் தாடி தெருக்குள்ள பூமான
அட்டமலை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இசை நம்ம அந்த பாடலுக்கு கைதட்டுன்னு ஒன்று கிடைக்குதுன்னா அது முழுக்க முழுக்க மாப்பிள்ள ரஞ்சித் அவர்களே சேரும். ஏன்னா ஒரு சில பாட்டில் என்ன நடை இருக்கோ அந்த நடையோ. ஆனால் அதில் ஒரு விஷயம் மாப்பிள்ள உன்னையெல்லாம் சந்திக்கணும்னா 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டே வரணும். ஏற்கனவே 2 பாட்டில் ஏற்றிட்டே வந்திருக்கேன், இன்னும் 2 பாட்டில் ஏற்றணும் போல. நியாயமா நீங்களாம் ஐயா இளையராஜா கூப்பில் இருக்க வேண்டிய ஆளுங்க எங்கள்கிட்ட சிக்கிக்கிட்டே நினைக்கிறேன். இல்லை அது உண்மை. அந்த அடிப்படையில் இப்படிதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா நாராயணா? ஏயா போயாவா நேரத்தை நீ வண்டி எடுத்து கிளம்பி இருக்கணும். என்னமா நீ உள்ள இருக்க அப்படி சொல்றாப்புல என்ன எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அப்ப பாத்தீங்களா திமுரு. நீங்க நம்பலையில ராஜா பாட்டு போட்ட திமுருலானே இந்த அளவு உட்காந்துருக்காரு. உனக்கெல்லாம் நான் சோப் போடணுமா அப்படின்னு தென்னாவட்டு. இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல எங்க மாமே ராதாகிருஷ்ண மாமா எங்க அண்ணன் மருதமணி அண்ணனுக்கு பப்பு நாளா சொல்லி கொடுத்து மேடை கூட்டியார்ல. அப்புறம் இன்னும் இந்த ரகசியமா தெரியாம இவர் கூட இத்தனை வருஷமா பயணிக்கிறீல தெரியாது. முதல்ல இவருக்கு கொடுத்தது ராஜபாட்டு பாடம் தான் கொடுத்தாரு அண்ணன் மருதமணி அண்ணனுக்கு. ராஜபாட்டு பாடம்லாம் கொடுத்துட்டாரு. சரி கொடுத்து திருச்சுழி பக்கத்துல ஒரு ஊர்ல அரங்கேற்றம் பண்ண மேடெல்லாம் தயாராயிடுச்சு. சரி சரி மேடை தயாராச்சு. ஒரு தடவை மேக்கப் போட்டு பார்த்துக்கோம்னு எங்க அண்ணன் மருதமணி அண்ணனுக்கு மேக்கப் போட்டு பார்க்க அதோட மாரடைப்பு வந்து விழுந்தவர் தான் என் மாமே. அதுக்கப்புறம் அவர் மீண்டு வர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் இல்லப்பா நீ பாக்குற வேலைக்கு இதுவே போதும், கீர்த்தி சுரேஷாவே இருந்துக்க அப்படின்னு சொல்லி கூட்டி வந்துட்டாரு. அப்போ ஒரு தண்ணிகரற்ற நீ கலைஞன நீ ராஜபாட்டை மேடை ஏற விடாம நீ கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு வன்மா இருக்கணும். அவர் திறமை உள்ள ஆள ராஜபாட்டு போட விடாம நீ என்னது அது என்ன வேஷம்? சரி அதை கீர்த்தி சுரேஷா அந்த வேஷம் போடுற காட்டி ஏன் சோ வாயை தொடர்ந்து சோ போட மாட்டாராமா? சரி சோ போடணும். இருந்தாலும் மேலும் முருவி இந்த பெண்மணியால் வர்ணிக்க வேண்டால் காட்டுக்குள்ளே குயிலின் காண முருங்கிய இந்த காட்டுக்குயிலை ஒருமுறை வர்ணித்து விட்டு பிறகு இவர் சோ போடுவாரா என்ற நம்பிக்கை நடைபெறுகிறது. காத்திருக்கலாம் நாராயணா. மனசுக்குள்ள பட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடுத்தார் தமிழை கட்டி துள்ளி அவளை விட்டு கச்சை கட்டி பாடுத்தார். மனசுக்குள்ள பட்டுக்கென்று பஞ்சம் இல்ல பாடுத்தார் தமிழை கட்டி துள்ளி அவளை விட்டு கச்சை கட்டி பாடுத்தார். மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே அல்லாது நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே மனசுக்குள் பட்டு சென்று பஞ்சம் இல்ல அவளை கட்டி துள்ளி அவளை கட்டை கட்டி பாடுத்தார். எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாயி போ பிறந்தோமன்னு எண்ணிக்கொள்ளடா. எங்கே போனால் என்ன பாதிரோ ஆனாலும் தோட்டம் வச்சவ தண்ணீர் விடும் சும்மா நில்லடா. ஊத காத்தி வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூடம் வட்ட வச்சு காயலோ. கைவோரக்கும் நாளை விடியும் நல்ல வேளை துங்கப்பாடு வெள்ளம் போல பாயலா. மனசுக்குள்ள அவளை கட்டி துள்ளி கட்டி அவளை விட்டு கச்சை கட்டி பாடுத்தார்.
ஒரு நன்றி. நாடக ரசிகர்களுக்கும் பிள்ளை இசைக்கலைஞர்களுக்கும் மாப்பிள்ளை ரஞ்சித் அவர்களுக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு இப்பொழுதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா நாராயணா? வீட்டுக்கு இன்னும் நீ போகலையா? அதான் பிரச்சனை. 22,500க்கு நீ வேலை பார்த்துட்டிய. இன்னும் ஒரு 2,500 தானே. அதோட எனக்கு என்ன பிரச்சனைனா இந்த கதையிலே கதாபாத்திரம் ஒன்று இருக்கு. இவரு புராணம் படிக்க வேணாம்னோ இதிகாசம் நான் வேணாம்னு சொல்லவே இல்லை. வேற ராஜபாட்டு போட்டாரோ படிச்சிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், புராணம் படிச்சிட்டீங்கல்ல, ராஜபாட்டு போட்டுட்டீங்கல்ல, இந்த மேடைக்கு உங்களை புக் பண்ண போய் என்ன சொல்லிடணும்? நான் பப்புன்னு வர மாட்டேன், நான் ராஜபாட்டுக்கு வர்றேன் சொல்ல வேண்டியதானே? சொல்லணும். சொல்லுமா மட்டும் நான் பப்புன்னு நான் வர்றேன், ஊர் மக்களை நான் பச்சிரிக்கை வைப்பேன்னா அப்ப அந்த வேலையை பார்க்கறதுக்கு எதுக்கு நீங்க இங்கே வரணும்? வந்தாச்சு ஷோ போடணும்ல. ஆமா போடல. நான் கேட்கிறேன் இந்த நாடகத்துல எதுக்கு அவ்வளவு பப்புன்னு? எதுக்கு? இப்ப நான் நாரதர். ஆமா எனக்கு இந்த கதையில வேலை இருக்கு. என்ன வேலை? முருகன்ட்ட போய் முருகா நான் வள்ளியை தான் முருகா பார்த்தேன், நீங்க வேடனா போங்க என்று சொல்வது என் வேலை. ஆமா இப்ப நான் அதை தான் பார்க்க போறேன். ஆமா இப்ப பெட்டிக்கார மாமா உங்களுக்கு என்ன மாமா வேலை சொல்லுங்க? எனக்கு பெட்டி வைக்கிற வேலை. என்னது பெட்டி தான் காசுக்கிறீங்க? என்ன வேலை? சுதி அமைச்சு பின்பாடல் வாங்கி பாருங்க. மாமா நடை அமைத்துறாரு, மாப்பிள்ளை பின்னணிசை கோர்க்குறீங்க, அன்னை தாய்க்கு நிகரான தாளம், இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை ஒதுக்கப்பட்டிருக்குல்ல ஒருத்தருக்கு. அது மாதிரி இந்த நாடகத்துல இந்த பப்புனுக்கு என்ன வேலை? நகைச்சுவை பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 4 வீணை வாங்குறேன். நகைச்சுவை பண்ணணும். சரி நோட்டீஸ் படிக்கணும், நோட்டீஸ் வாசிக்கணும். ஆமா இதெல்லாம் வள்ளி திருமணத்தை மட்டும் நடக்குதா? மகமாயி நாடகத்துல வந்து நோட்டீஸ் வாசிக்கிறது இல்லையா? வாசிக்கல. அங்கே பப்புன்னு சிரிக்க வைக்கிறது இல்லையா? இல்ல அங்க எல்லாம் பப்புன்னு அழுக வைக்கிறாங்களா? நான் கேட்டது இந்த கதையில இவருக்கு என்ன வேலை? என்னங்க வேலை? மாப்பிள்ள தெரிஞ்சா சொல்லுங்க, நினைக்கிறேன். நான் சொல்றேன் தெரியலங்க. எதுக்கு இந்த நாடகத்துல நான் சொல்றேன் கேட்டுக்குங்க. எதுக்கு தெரியுமா இந்த நாடகத்துல கள்ளிச்செடியார போடுறது? எதுக்கு? எதுக்கு? நாரதருக்கு எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக. அது மட்டுமா? அப்புறம் நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக. அது மட்டுமா? அப்புறம் எங்களுக்கெல்லாம் பாடும்போது பேசும்போது வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக. இதை விட இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என்ன வேலை? நாங்களாம் வெளியே தடவை போனோம்னா என்ன குண்டிகள் விடுங்கிறீங்களா? யோ துணைக்கு வரணும்யா. இது மாதிரி எடுபடி வேலைக்கு தான் இந்த நாடகத்துல பப்புனு. நீ இவ்வளவு திமிரு பண்றீன்னா அப்ப எத்தனை புராணங்கள் நீ படிச்சு எத்தனை நாரதரை நீ அசிங்கப்படுத்தி நீ பேர் வாங்கியிருப்ப பாக்குறேன். விரைவாக சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக இப்ப விட்டு அந்த பாட்டை எப்பவுமே பாட முடியாது, நேரம் கிடைக்காது. அதனால அப்பா அவர் விருப்பத்திற்காக இயன்று தெரிந்தவரை இந்த பாடலை பாடிவிட்டு பிறகு சந்திக்கலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. படியேட்டாயடா உன்படி கொண்டேனடா கர்ணா, உன்படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. செஞ்சோற்றி கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து, கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகம் கண்ணனடா, வஞ்சகன் கிருஷ்ணனடா ராதா, வஞ்சகன் ராதா கிருஷ்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா.
செய்வர் மன்னவர் பணியேற்க கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவாரடா கர்ணா உன்னடி தொழுவாயடா கர்ணா உன் பணி தொழுவாரடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வஞ்சனை எதிர்கொண்டடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா மனமிறங்கி கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை நாடக ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு காலதாமதம் வருகின்றார் காவலாளி இத்தனை சோப்படுத்தி இருந்தால் போடலையில பாத்துக்க போடல உடச்சு விடாம யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள் சுந்தரம் இருக்கு ததுமும் கொண்டிருந்த மங்கை இவள் அந்தரம் இருந்து தேவ துணிவி முழக்கி வந்த இந்திரன் வழங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைத்து ததுமும் கொண்டிருந்த மங்கை எந்த உலகிற்கே கோவத்துல போறாரு நாரதரு ரொம்ப கோத்துல இருக்காரு.